வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்கிள் பெட் தான் பார்க்க போறோம். நம்மளோட சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனா முதலிடத்துல வந்து கொண்டே இருக்கும். ஸோ கைஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்களுக்கு ஏதாவது வீடியோ பண்ணா கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணி விட்டு போங்க. நீங்கள் கண் கலங்கி இருக்கும் பொழுது உங்கள் கண்ணீரை துடைக்க கிறுக்குத்தனமாக செய்யக்கூடிய ஆணை உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் விட்டு விடாதீர்கள். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் லைஃப்ல ஒருத்தங்க அழும்போது அவங்கள அழ வச்சு பார்க்கறதுக்காகவே நிறைய நபர்கள் இருப்பாங்க. முக்கியமா அவங்க அழறத நாடகம் நடிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன்வைக்க தான் செய்வாங்க. பட் இங்க நிறைய பேர் லைஃப்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒருத்தங்க அழும்போது அதை நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. பட் ஒரு சிலர் நம்புவாங்க. முக்கியமா உங்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காகவும் நீங்க சந்தோஷப்படுவதற்காகவும் கிறுக்குத்தனமான நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஆனா அது எல்லாருமே பண்ணுவாங்களான்னு கேட்டா கண்டிப்பான முறையில் இல்ல. நிறைய பேர் அழ வைக்கத்தான் முயற்சி பண்ணுவாங்க, அழகையை துடைக்க இல்லை. உங்களோட வாழ்க்கைக்கூடிய நீங்க விரும்பக்கூடிய நபர் உங்களுடைய அழகையை துடைக்க வைப்பதற்காக நிறைய விஷயங்கள் பண்றாங்க அப்படின்னா அந்த ஒரு ஆணை நீங்க வாழ்க்கையில விட்டுறாதீங்க. மற்றவர்கள் உங்களை அசிங்கப்படுத்தும் பொழுது இல்லை தேவையற்ற விஷயங்களை பேசும் பொழுது ஒரு ஆண் கோவப்பட்டு பேசுகிறான் என்றால் அந்த ஒரு ஆணை நீங்கள் விட்டு விடாதீர்கள். அதாவது பார்த்தீங்கன்னா உங்க லைஃப்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை யாராச்சும் உங்களை அசிங்கப்படுத்தும் பொழுது, அப்படி இல்லைன்னா உங்களை அவமானப்படுத்தும் பொழுது இல்லை உங்களை பத்தி பேசும் பொழுது நீங்க விரும்பக்கூடிய ஆண் அங்க இருந்து உங்களை பத்தி பேசுறாங்க தெரிந்தோடனையும் கோவப்பட்டு சண்டை போடுறாங்க. முக்கியமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசாதீங்க, அவங்க பத்தி நீங்க எதுக்கு பேசுறீங்க அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை முன்வைத்து கோவப்படுறாங்கன்னா ஷூரா அப்படிப்பட்ட ஆண் உங்களோட வாழ்க்கையில இருந்தா நீங்க அந்த ஆணை ஒரு விட்டுறாதீங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஆண் இங்க நிறைய பேர் லைஃப்ல கிடைக்கிறது கிடையாது. நீங்கள் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை என்று உங்கள் மூஞ்சிக்கு நேராக உண்மையை பேசும் ஆணை நீங்கள் காதலித்திருந்தால் அந்த ஆணை நீங்கள் விட்டு விடாதீர்கள். இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா உண்மை அப்படின்ற ஒரு விஷயத்துல பேசுறதை தவிர்த்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா பொய்யான விஷயங்களை முன்வைத்து ஏமாத்துறாங்க இந்த காதல்ல. உங்களோட வாழ்க்கையில நீங்க விரும்பக்கூடிய அந்த ஒரு ஆண் பார்த்தீங்கன்னா நீங்க கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, எனக்கு உண்மையை மட்டும்தான் பேசுவேன், நீங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்லன்னு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உண்மையை மட்டும் முன் வச்சு பேசுறாங்க அப்படின்னா அப்படிப்பட்ட ஆணை நீங்க காதலிக்கிறீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க விட்டுறாதீங்க. ஏன்னா பொய் பேசி ஒருத்தங்களை ஏமாத்தி எத்தனையோ அவர்கள் வாழ்க்கையில தேவையான விஷயங்கள் அடையும் பொழுது எது வேணாலும் பரவாயில்ல உண்மையை தான் பேசுவேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆண் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தா வேற என்ன வேணும்? நீங்கள் விரும்பும் ஆணிடம் மற்ற பெண்கள் வலிந்து பேசினாலும் மற்ற பெண்கள் காதலித்து கூறினாலும் அதை ஏற்க மறுக்கிறார்கள், அதை தவிர்க்கிறார்கள் என்றால் அந்த ஒரு ஆணை நீங்கள் விட்டு விடாதீர்கள். இங்க நிறைய பேர் லைஃப்ல கிடைக்காத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம்ம ஒருத்தங்களை விரும்பும்போது அவங்க நமக்கு மட்டும் இருப்பாங்க, நம்மளை மட்டும் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இங்க யாராலையும் கேரண்டியா சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் இருப்பாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா ஒரு நேரத்துல ஒரு விஷயத்த முன்வைக்கும் பொழுது அடுத்த ஒரு நிமிஷங்களே பாத்தீங்கன்னா மாறிடுவாங்க. ஆனா உங்க வாழ்க்கையில நீங்க விரும்பக்கூடிய ஆண் பாத்தீங்கன்னா நீங்க விரும்பும் பொழுது உங்களை மட்டும் விரும்புறாங்க. முக்கியமா மற்றவங்க ப்ரொபோஸ் பண்றாங்க, வழியிறாங்க, எந்த விஷயங்கள் பண்ணாலும் அதை அப்சர்வ் பண்ணிக்காம உங்களை மட்டும் இருந்தா நீங்க மட்டும் இருந்தா போதும் இருக்காங்கன்னா அப்படிப்பட்ட ஆண் உங்களுடைய வாழ்க்கையில இருந்தா நீங்க எந்த ஒரு காரணத்தை கொண்டு விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் கஷ்டப்பட போறது நீங்க தான், அதுல மாற்றுக்கிறது இல்லை. நீங்கள் காதலிக்கும் ஆணுக்கு தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த ஆண் உடனே தொடர்பு எடுப்பது அல்லது நீங்கள் தொடர்பு கொண்ட ஒரு சில மணி நேரத்துக்குள் உங்களிடம் பேச வருவது என்று இருந்தால் அந்த ஒரு ஆணை நீங்கள் விட்டு விடாதீர்கள். இங்க எல்லாரோட லைஃப்லையும் லவ் பண்ணக்கூடியவங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருக்கக்கூடிய முக்கியத்துவம் எண்டிங் வரைக்கும் இருக்குமானா இருக்கவே இருக்காது. இப்போ ஸ்டார்டிங் 1 மந்த் நல்லா பேசுவாங்க, ஒரு 2 மந்த் நல்லா பேசுவாங்க, 1 இயர் வரைக்கும் கூட நல்லா பேசுவாங்க. பட் அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஸ்டார்டிங்ல கொடுத்துருந்தாங்க பத்திய முக்கியத்துவம் டெய்லியும் பேசுற ஹவர்ஸ் அது எல்லாமே குறைஞ்சிருக்கும். பட் அந்த ஒரு நேரத்துக்கு அப்புறம் நீங்க அவங்களை தொடர்பு கொள்றீங்க, அவங்க உங்களுக்கு உடனே கால் பண்றாங்க, உங்களுடைய கால் வந்தோடனே எடுக்கிறாங்க, இல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு உடனே கால் வருதுன்னா கண்டிப்பா அந்த ஒரு ஆணை விட்டுறாதீங்க. ஏன்னா இங்க நிறைய பேர் லைஃப்ல ஒருத்தர்கிட்ட நேரங்கிறது இங்க எல்லாரும் ஒதுக்கிறாங்களான்னு கேட்டா இல்லவே இல்லை. அப்படி இருக்கும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க விரும்பக்கூடிய உங்களுக்கு தேவையான நேரத்தை ஒதுக்குறாங்க, அதுவும் 1 இயருக்கு மேலேயே வந்துருச்சு, இப்பவும் ஒதுக்குறாங்கன்னா அவங்க கிட்ட ஒரு உண்மையான அன்பு இருக்கும். அப்படிப்பட்ட ஆணை நீங்க விட்டுறாதீங்க. ஏன்னா இங்க நிறைய பேர் லைஃப்ல லவ் பண்ண ஒரு சில வருடங்கள் வரைக்கும் தான் அந்த ஒரு அன்பு முழுமையை காமிப்பாங்க, அதுக்கப்புறம் உங்களை கண்டுக்கவே மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது உங்க லைஃப்ல இன்ன வரைக்கும் அவங்க அந்த விஷயங்களை பண்றாங்கன்னா அப்படிப்பட்டவன உங்க லைஃப்ல கிடைக்க மாட்டாங்க. ஸோ கைஸ் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்களுக்கும் இந்த ஒரு வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கைஸ் இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ பார்க்குற வரைக்கும் see you, tata, bye bye.